மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை என்ற ஒரு திட்டமே இருக்காது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். நாகை நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து கீழ்வேலூரில் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மோடிக்கு உழைக்கும் மக்களை பிடிக்காது, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை என்ற ஒரு திட்டமே இருக்காது என்று கூறினார். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த மோடி விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை, மாணவர்களின் கல்விக் கடன், சிறு குறு வியாபாரியின் கடனையும் தள்ளுபடி செய்யவில்லை. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணையாக இருந்து பெரும் பணக்காரர்களின் கடன்களை மட்டும் மோடி தள்ளுபடி செய்தார் என்று தெரிவித்தார். பொதுமக்களை வஞ்சிக்கும் மோடி அரசை மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னீங்க. விவசாயிகள் வாங்கின கடனை தள்ளுபடி செஞ்சீங்களா? தமிழ்நாட்டிலே ஒரு விவசாயி மோடி தள்ளுபடி செஞ்சாரு சொல்லுவாரா? டிராக்டர் கடனை வாங்குகிறார்கள், கடனை கட்ட முடியவில்லை, வங்கி நிர்வாகம் டிராக்டரை பறிமுதல் செய்கிறார்கள். அங்கே நடக்கிற அந்த சோகத்திலே எத்தனை விவசாயிகள் தற்கொலையிலே செத்து போகிறார்கள்? ஏன் அவருடைய கடனை தள்ளுபடி செய்யக்கூடாதா? கடனிலேயே பறந்து, கடனிலேயே வாழ்ந்து, கடனிலேயே சாகிற அந்த விவசாயிகளுக்கு கடன் பளுவை நீங்கள் நினைத்தால் நீக்கி இருக்க முடியாதா? கல்வி கடன் மாணவர்கள் வாங்குகிறார்கள், படிக்கிற போது கடன் வாங்குகிறார்கள். இன்னைக்கு வேலை கிடைக்கவில்லை, கடனை கட்ட முடியவில்லை, ஒருவன் தற்கொலை பண்ணிக்கொண்டு சாகிறான். அந்த மாணவனுடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி செய்யக்கூடாதா? சிறிய வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழில் நடத்துகளால் நட்டம் அடைந்து விடுகிறது. நீங்க அந்த கடனை தள்ளுபடி செய்யக்கூடாதா? யாருக்காவது நீங்க தள்ளுபடி செஞ்சீங்களா? நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், கோடிக்கணக்கான விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு என்ன திட்டம்? ஆனால் நீங்க கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. யாருக்கு பண்ணீங்க? ஒரு ஏழை விவசாயிக்கு செய்யல, ஒரு தமிழ்நாட்டு விவசாயிக்கு செய்யல, ஒரு இந்திய விவசாயிக்கு செய்யல. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிற அம்பானி, அதானி, லட்சுமி மிட்டல் என்கிற 140 பெரும் பணக்காரர் வாங்கியிருக்கிற 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி. 16 லட்சம் கோடி. நீங்கள் 14 ஆட்சிக்கு வந்தீர்கள், 10 ஆண்டு கால பிரதமர். நான் கேட்கிறேன், மோடியை பார்த்து 100 நாள் வேலை திட்டத்தை நீங்க செயல்படுத்தினீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை பாதுகாக்க அதுக்கு பணத்தை ஒதுக்கினீர்களா? 10 ஆண்டு கால பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியிலே 100 நாள் வேலை திட்டம் சராசரியாக 32 நாட்களாக குறைக்கப்பட்டு விட்டது.